மாருதி, செல்லுங்கள். மாருதி, ஆசானே, என் மாருதியை பார்த்தீர்களா? எதற்கு இங்கு வந்தீர்கள்? பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும். மகன் என் அருகில் இல்லாத பொழுது நான் எப்படி பாதுகாப்போடு இருக்க இயலும்? சொல்லுங்கள் ஆசானே, என் மகனை எங்காவது பார்த்தீர்களா? மாருதி இங்கு வரவில்லையே. மாருதியும் வரவில்லை, அவர்கள் நண்பர்களும் வரவில்லை. எங்கு போயிருப்பான்? மாருதி என்னிடம் கூட சொல்லவில்லை. மாருதி வடக்கு திசையில் முனிவர் தாரன் இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார். என்னுடைய தேவைக்காக இங்கு வரவில்லை, ஒரு முனிவருக்கு உதவி செய்வதற்காகவே இங்கு வந்தேன். என்ன இது? நான் பணிந்து போனால் ஆக்குகிறார்கள், இது உங்கள் வழக்கமா? அப்படியே இருந்து விட்டு போகட்டும். இதை தருகிறீர்கள், அதை திருப்பி தருவேன். பேசுவதில் விருப்பமில்லை என்று எண்ணுகிறேன். வேறு வழியில் தான் புரிய வைக்க வேண்டும். கிட்கிந்தைக்கு இது சோதனை கால. எதிரி நம்மை தாக்க இங்கு வந்து கொண்டிருக்கிறான். அனைத்து திசைகளிலும் தாக்க வருவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. வரும் நம் நாட்டு மக்களை, நாட்டில் உள்ள பெண்களை, இந்தியவர்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். உங்களில் ஒரு சிலர் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் உதவியாக இங்கேயே இருங்கள். அவர்களை தவிர எல்லோரும் என்னுடன் வாருங்கள். கிடங்கில் உள்ள ஆயுதங்களை எல்லாம் தேவைக்கு அதிகமாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். அசுரர்களின் இந்த திடீர் தாக்குதலை நான் எதிர்பார்க்கவில்லை. வாலி எங்கே? அம்மாவின் குரல். இனியும் பொறுக்க மாட்டேன். பெரிதாதல் சித்தை உபயோகித்து பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும். நான் உங்களை இறுதியாக எச்சரிக்கிறேன், நேரமில்லை. அதோடு என் அம்மா அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கும் உயிர் காக்கும் வழி உமிழுமில் எடுத்து செல்ல வேண்டும். வழியை விட்டு விலகிப்போ. சண்டையிடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. மாருதி, அசுரர்கள், அசுரர்கள்! உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று விடுங்கள். சித்துக்களை உங்களுக்கு தர சம்மதிக்கிறேன். எம்பெருமானே, என்னுடைய மனம் என்கின்ற சிப்பிக்குள் பக்தி எனும் முத்து இருப்பது உண்மை என்றால் எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் காக்க வேண்டும். காத்தருளுங்கள் ஐயனே. அம்மா, அற்புதம். அம்மாவின் அன்பானது பிள்ளைக்கு சக்தியை தந்துவிட்டது. இங்கு வா, வா மகனே. உனக்கான சோதனை இன்னும் முடியவில்லை அனுமா.